ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலக்ஷ்மி ஜனார்த்தனன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாங்க. இந்த டைமுக்கு இந்த ஃப்ரூட்டு தான் ஃபேமஸாக இருக்குது. என்னென்னு கண்டுபிடிச்சிங்களா? நாவல் பழங்க, நவா பழம்னு சொல்லுவாங்க, நாகப்பழம்னு சொல்லுவாங்க, இல்லை ஜாமுன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டு மெத்தடில் சாப்பிட்லாம். அப்படியே இந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பட் கோல்டாக இருக்கவங்க அதிகமாக சாப்பிடாதீங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கோல்ட் ஆகக்கூடிய ஒரு பழம்தான். அதனால் லிமிட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் சாப்பிட்டா கொஞ்சம் கோல்டு டக்குன்னு பிடிக்காமல் அந்த பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற போல் செயல்படும். ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஜாமுன் ஷாட் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நவாப்பழம் எடுத்துக்கலாம். அதை கொட்டை இல்லாமல் அதோட தோல் மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். அந்த டைமுக்கெலாம் பார்த்திங்கன்னா நாட்டுப்பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்து முடித்தோடனே கடைக்கு வெளியே பார்த்திங்கன்னா இது தான் விற்பாங்க. இந்த 2 ரூபா 1 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட்டாக தான் இருக்குது. நாட்டுப்பழம் எங்கே இருக்குன்னே தெரியல. இந்த வெரைட்டி தான் இருக்குது மோஸ்ட்லி. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொட்டை இல்லாமல் அந்த தோலை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஜாமுன் ஷாட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டு தான் வந்து நம்ம சாப்பிட முடியும். அதுக்கு மேலே இதை சாப்பிடவே முடியாது. பட் சூடாக இருக்கவங்களுக்கு இல்லைன்னா இந்த உடம்புக்கு ஏற்றுக்கோன்னா இந்த ஃப்ரூட்டை நிறைய எடுத்துக்கலாம். கோல்டு ஆகக்கூடிய ஆளுங்க இதை கம்மியாக தான் சாப்பிடணும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி தோலை எடுத்தாச்சு. இதில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. இன்றைக்கி ஒன் ஆஃப் த ரெசிபியை நான் இதை காமிக்கிறேன். ஃப்யூச்சரில் இந்த பழம் யூஸ் பண்ணி எப்படி ஜாம் செய்யலான்னு நான் வீடியோ போடுறேன். இப்போ இதை நல்லா வந்து தோலை மட்டும் எடுத்தாச்சு. அடுத்தது தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுகரை வந்து நான் ஒரு சின்ன பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகருக்கு பதில் உப்பு கூட சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடையிலேயே அவைலபிளாக இருக்கும், சின்ன சின்ன கிளாஸஸ். இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த ரம்மை சுகரில் வச்சு இப்படி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுகருக்கு பதில் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் நிறையவே இருக்குது, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க நாவல் பழ ஜூஸை வந்து இது கூட சேர்க்க போகிறேன். இந்த ஷார்ட்டில் இதை சேர்த்துட்டு இதை அப்படியே சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா எல்லாமே லிமிட் தான். ஃபுட்டு சொல்லுவோம் இல்லையா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி இந்த பழத்தையும் அளவோடு தான் சாப்பிட்ணும். இதுக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற போல் சீசனில் இந்த ஃப்ரூட்டை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பல க்யூட்டான ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.